இப்போ மாரடைப்பே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரோஜா குல்கந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். சருமமே நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்பட ஆரம்பிக்கும். ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் வரக்கூடிய முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது நம்ம சருமத்தில் சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். இப்போ ரோஜா குல்கந்தை சொந்தமாக எப்படி வீட்டில் நீங்களே தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 நாட்டு பன்னீர் ரோஜா பூக்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு பன்னீர் ரோஜா பூன்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த 30 பூக்களோட இதழ்களை மட்டுமே எடுத்து. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தினமும் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் ரோஜா குல்கந்த் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக சொந்தமாக இந்த ரோஜா குல்கந்தை வீட்டில் நீங்களே எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றியும் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல தொடர்ச்சியாக அடிக்கடி இந்த ரோஜா குல்கந்த் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இரைப்பை அழற்சி நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். ரொம்ப குறிப்பாக குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இப்போ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா. சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு புளிச்சேப்பம் வராமல் இருக்கும், எத்துட்டு வரும் இல்லையா, வாந்தி குமட்டல் கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். இது மாதிரியான நோய் தீவிரத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ரோஜா குல்கந்தில் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் மலச்சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் நோய் தீவிரத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக மூலவியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிடும். மூலவியாதி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றா இருக்கக்கூடியது மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் வராமலும் தடுக்கும், மலச்சிக்கல்னால ஏற்படக்கூடிய மூலவியாதியும் வராமல் தடுத்து, ரொம்ப குறிப்பாக ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூலவியாதி இருக்கிற ஒரு சிலருக்கு ரத்தப்போக்கும் கூடவே சேர்ந்துருக்கும் இல்லையா. இந்த ப்ளீடிங் பைல்ஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரத்தப்போக்கை இயற்கையாகவே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து மூலவியாதி நோய் தீவிரத்தையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ரோஜா குல்கந்தில் அதிகமாகவே இருக்குது. இதனால் ஒரே 1 டீஸ்பூன் அளவு ரோஜா குல்கந்தை வெது சூட்டில் இருக்கக்கூடிய பாலோடு சேர்த்து நீங்கள் அதை தொடர்ச்சியாக ஒரு 60லேருந்து 90 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது மலச்சிக்கல் பாதிப்பும் கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக மூலவியாதியினால் ப்ளீடிங் இருக்குது, ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கை படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கு ரோஜா குல்கந்த் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவில் ரோஜா குல்கந்தும் ஒன்றா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்ற டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை சீக்கிரமே படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணிடும் இந்த ரோஜா குல்கந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது. அதே சமயம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ரோஜா குல்கந்தில் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீர் கட்டி பிரச்சனை இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு கட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதுக்கு ரோஜா குல்கந்தை கண்டிப்பாக பெண்கள் எல்லாரும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ரோஜா குல்கந்தில் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் மலட்டு தன்மையை சரி பண்ணும். குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் 1 டீஸ்பூன் அளவு ரோஜா குல்கந்து நீங்கள் நைட் வந்து ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்போது கூடவே ஒரு 60 மில்லி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காசின பசும்பால், இது வந்து அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 டீஸ்பூன் ரோஜா குல்கந்த் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுக்கு அனுபானம் இந்த 1 கிளாஸ் பால் இதோடு சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த 1 கிளாஸ் பாலோடு சேர்த்து 1 டீஸ்பூன் ரோஜா குல்கந்த் தொடர்ச்சியாக ஒரு 90 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாகவே டெஸ்டோஸ்டிரோன் அளவும் அதிகமாகும். ரொம்ப குறிப்பாக விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே அதிகப்படுத்திடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த ரோஜா குல்கந்த் அப்படின்றது நம்ம உடம்புல 3 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதயம் உறுப்பு.
இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், இதய துடிப்பை சீராக வைக்கும். கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாமல் பார்த்துக்கும். ரொம்ப குறிப்பாக கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராது. இதனாலேயும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இல்லையா? இப்போ மாரடைப்பே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரோஜா குல்கந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே வளராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா ரோஜா குல்கந்தில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து நான் சொன்ன ரெண்டாவது முக்கியமான இன்னொரு உடல் உறுப்பு, எந்த உறுப்பை ஆரோக்கியப்படுத்தி தூய்மையாக செயல்பட வைக்கும்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் உறுப்பு. கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட லிவர் சிர்ஹோசிஸ், ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர், மஞ்சள் காமாலை நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். கல்லீரல் உறுப்புக்கே நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும் இந்த ரோஜா குல்கந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள். மூணாவது முக்கியமான இன்னொரு உடல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மூளை உறுப்பு. மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து அதே சமயம் மூளை உறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் ரோஜா குல்கந்த் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் இல்லையா? படுத்த உடனே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரல, இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுதுன்னு நினைப்பீங்க இல்லையா? இந்த தூக்கமின்மை பாதிப்புலேருந்தும் இயற்கையாகவே வெளிவர முடியும் ரோஜா குல்கந்தை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே உங்களுக்கு தூக்கமின்மை பாதிப்புலேருந்து வெளிவர முடியும். இதோட மட்டும் கிடையாது, எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் அந்த மன அழுத்தத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவில் இந்த ரோஜா குல்கந்த் ஒன்றா இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் ரோஜா குல்கந்த் சாப்பிட்டுட்டே வரக்கூடிய பெண்களுக்கு, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். சருமமே நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்பட ஆரம்பிக்கும். ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் வரக்கூடிய முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது நம்ம சருமத்தில் சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின் எப்போவுமே நல்லா ரொம்பவே சாஃப்டாக நல்லா யங்காக யூத்தாக தென்படுறதுக்கு இந்த ரோஜா குல்கந்த் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, தலைமுடி உதிர்வு இருக்குது. ரொம்ப குறிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, கோடை காலத்தில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோஜா குல்கந்த் நம்ம எல்லாருமே ஒரு டீஸ்பூன் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பேலன்ஸ் பண்ணும். அதாவது உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்து பராமரிக்கும். இவ்வளோ நேரம் ரோஜா குல்கந்த் நம்ம சாப்பிடும்போது என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குன்றதை பற்றி சொன்னேன் இல்லையா? இப்போ ரோஜா குல்கந்தை சொந்தமாக எப்படி வீட்டில் நீங்களே தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 நாட்டு பன்னீர் ரோஜா பூக்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு பன்னீர் ரோஜா பூன்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த 30 பூக்களோட இதழ்களை மட்டுமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. இந்த 30 பூக்களுக்கு 100 கிராம் அளவு பனங்கற்கண்டு எடுத்துக்கணும். 30 பூக்கள் அப்படின்றது நான் ஒரு அளவு சொல்கிறேன். இதுவே நீங்கள் ஒரு 60 பூக்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் பனங்கற்கண்டு எடுத்துக்கணும். இப்போ 30 பூக்களுக்கு நீங்கள் 100 கிராம் பனங்கற்கண்டு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த பூக்களோட இதழ்களை முதல்ல எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி அலசி தண்ணியில் சுத்தம் செய்து எடுத்ததுக்கப்புறம் இந்த பனங்கற்கண்டோடு சேர்த்து உரலில் நல்லா இடித்து அரைத்து எடுத்துக்கோங்க. மிக்சி வேணாலும் ஒரு சிலர் வேணும் அப்படின்னா மிக்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உரலில் அரைத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரோஜா குல்கந்தோட பதம் அப்படின்றது நல்ல விதத்தில் வரும். இதை உரலில் நல்லா இடித்து அரைத்து எடுத்துக்கோங்க. அரைத்து ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் இதை கொட்டிட்டு ஒரு 4-5 நாட்கள் சன்லைட், அதாவது சூரிய ஒளி கதிர் இது மேலே படுற மாதிரி ஒரு 4-5 நாட்கள் வைத்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 நாளுக்கு அப்புறமா இந்த கண்ணாடி கண்டெய்னர் அப்படியே எடுத்துகிட்டு 5 கிராம் அளவுக்கு கசகசா பொடி, அப்படி இல்லைனா ஏலக்காய் பொடி ஏதாவது ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று தான். அதே சமயம் கூடவே ஒரு 5 கிராம் அளவு குங்குமப்பூ அப்படின்றது கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்றவங்க 5 கிராம் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 மில்லி சுத்தமாக இருக்கக்கூடிய தூய்மையான தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கண்ணாடி கண்டெய்னர் இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் இதை ஸ்டோர் செய்து உங்கள் வீட்டில் வைத்துக்கோங்க. தினமும் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அப்படின்றத தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி 3 உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு, கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து நம்ம மொத்த உடம்பையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்பட்டு ரொம்ப குறிப்பாக இரைப்பை அழற்சி நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும்.